அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு நற்செய்தி அறிவிக்க மிக உணர்த்துகிறார். எல்லா மக்களுக்கும், எல்லா இனத்தாருக்கும், எல்லா மக்களும் உலகம் எங்கும் சென்று நற்செய்தி அறிவிங்கள் என்று. இந்த நற்செய்தி அறிவிப்பு தான் மிக முக்கியமானது என்பதை ஆண்டவர் உணர்த்துகிறார். இன்று நாம் பார்க்கிறோம், நற்செய்தி அறிவிக்கின்ற வாய்ப்புகள் அதிகமாக குறைந்து போய்கொண்டே இருக்கிறது. நம்முடைய இடத்துக்குள்ளாகவே நற்செய்தி அறிவிக்கிறது சில வேளையில் முடியவில்லை. நம்முடைய பங்கிலே மறை மாவட்டத்துக்குள்ளாகவே அறிவிக்க முடியவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா இனத்தாருக்கும், எல்லா மக்களுக்கும் உலகம் எங்கும் நற்செய்தி அறிவிக்கிறது. அப்படிப்பட்ட வழிகள் திறக்கப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிக்கணும். நற்செய்தி அறிவிக்கிற இடத்திலே ஆண்டவர் அரும்பெரும் காரியங்களை செய்யப்பட வேண்டும் என்று ஜெபிக்கணும். அவர் சொன்னார், நற்செய்தி இருக்கிறதெல்லாம் உடனிருந்து அவருடைய அர்ச்சைக்கணும். அப்பொழுது இறை மக்கள் ஆண்டவருக்குள் வர வேண்டும். இந்த கருத்துக்களை எல்லாம் உள்ளத்தின் ஆழத்தில் நிறுத்தி பாரப்படுவோம், ஜெபிப்போம். ஆண்டவரே, நீ சொன்னீரே, அதை நாங்கள் செயலாக்க எங்களை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம், எங்கள் சமூகத்தை ஒப்புக்கொடுக்கிறோம், நீர் பயன்படுத்தும் என்று ஒப்புக்கொடுத்து நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, உம்மை ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தை ஆண்டவரும் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தூய ஆவியினாலே ஆண்டவரே எங்களை ஆண்டவரே நிரப்பி எங்களை வழிநடத்தும்படியே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் ஆண்டவரே நற்செய்தி ஆண்டவரே கூட்டங்களும் ஆண்டவரே உலகமெங்கும் ஆண்டவரை அறிவிக்கப்படும்படியாக ஆண்டவர் நடத்தப்படும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்பின் ஆண்டவரே தேவனே, ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஜெப வழிபாட்டு கூட்டங்கள் ஆண்டவரை நடத்தப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்பு ஆண்டவரே, மனுக்குலத்தை ஆண்டவரே தேவனை ரட்சிக்கும்படியாக ஆண்டவர் இந்த உலகத்திலே நீர் மனிதனாய் பிறந்து அன்பின் ஆண்டவரே எங்களுக்காக கடைசி சொட்டு ரத்தத்தையும் ஆண்டவரே கல்வாரியிலே நீர் சிந்தி எங்களுக்காக ஆண்டவரை மீட்பை பெற்றுத்தந்த ஆண்டவரே இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மீட்பின் நற்செய்தியை ஆண்டவரே உலகமெங்கும் ஆண்டவரே படைப்புக்கெல்லாம் ஆண்டவரை அறிவிங்கள் என்று ஆண்டவரே கூறினீரே. ஆண்டவரே தேவனே, அன்பின் ஆண்டவரே மார்க் 16:15 படியாய் ஆண்டவரே தேவனே உலகம் எங்கும் ஆண்டவரே இந்த நற்செய்தி அறிவிக்கப்படும்படியாக ஆண்டவரே எங்களும் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த கடமை உணர்வு என்பதை உணர்வு உண்டு என்பதை ஆண்டவரே அறியும்படியாய் ஆண்டவரே தேவனே எங்களையும் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே தேவனே. ஆண்டவரே, தூய ஆவியினுடைய அபிஷேகத்தால் வல்லமையால் ஆண்டவரே எங்களை நிரப்புவீராக. ஆண்டவரே தேவனே, எங்களை ஆண்டவரும் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, வல்லமையால் நிரப்பும். ஆண்டவரே, நற்செய்தி அறிவிக்கும்படியாக ஆண்டவரே எங்களை ஆட்கொள்ளும். ஆண்டவரே, ஆண்டவரே, அறுவடையோ மிகுதி, ஆட்களோ குறைவு. ஆண்டவரே, அறுவடைக்காக உரிமையாளரிடம் ஆண்டவரே அனுப்பும்படியாக ஆண்டவரே ஆட்களை அனுப்பும்படியாக ஜெபிக்கணும் என்று சொன்னீரே. ஆண்டவரே, நற்செய்தியாளர்களை ஆண்டவரே அதிகமாய் ஆண்டவரே உலகம் எங்கும் அனுப்பும்படியாக ஆண்டவரே அபிஷேகம் வல்லமையால் நிரப்பும். ஆண்டவரே, அன்பின் ஆண்டவரே தேவனே, ஆவியிலும் உண்மையிலும் ஆண்டவரே ஜெபிக்கும்படியாக ஆண்டவரே கரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே தேவனே, உலகம் எங்கும் ஆண்டவரே தேவனே நற்செய்தி முகாம்கள் ஆண்டவரை நிரப்பு ஆண்டவரை நடக்கும்படியாக ஆண்டவரும் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். ஆண்டவரே, நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு என்று ஆண்டவரை புனித பவுல் சொன்னது போல ஆண்டவரே அந்த கடமை உணர்வை ஆண்டவரை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை நீ தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதியும். ஆண்டவரே, வல்லமையால் நிரப்பும். ஆண்டவரே, கனிகள் கொடைகள் வரங்கள் வல்லமையால் நிரப்பி ஆண்டவரை செயல்படும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜெபத்தை ஆண்டவரை எங்கள் மீட்பரும் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக பரலோக பூலோக புனிதர்களின் ஐக்கியத்திலே கெஞ்சி மன்றாடுகின்றோம் நல்ல பிதாவே. ஆமென். எழுப்புதல் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். எழுப்புதல் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். தேவா கதறுகிறேன், தேசத்தின் மேல் மனம் இறங்கும். தேவா கதறுகிறேன், தேசத்தின் மேல் மனம் இறங்கும். எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். சபைகள் எல்லாம் தூய்மையாகி சாட்சியாக வாழணுமே. சபைகள் எல்லாம் தூய்மையாகி சாட்சியாக வாழ
கதறுகிறேன் தேசத்தின் மேல் மனமிரங்கும் கோடி கோடி சிலுவை தேடி ஓடி வந்து சுகம் பெறணும் கோடி மக்கள் சிலுவை தேடி ஓடி வந்து சுகம் பெறணும் தேவா கதறுகிறேன் தேசத்தின் மேல் மனமிரங்கும் தேவா கதறுகிறேன் தேசத்தின் மேல் மனமிரங்கும் எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். ஆம் அன்பானவர்களே, இப்பொழுது நாம் ஜெபித்த ஜெபம் இன்றோடு நின்றுவிடக்கூடாது, தொடர்ந்து நாம் ஜெபிக்கணும். இது ஆண்டுடைய திருவிழாவாய் இருக்கிறது. எல்லா மக்களும் மீட்பு பெற உண்மையை அறிந்துணர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எனவே நற்செய்தி அறிவிப்பு பணிக்காக நாம் ஜெபிப்போம். நல்ல நற்செய்தி பணியாளர்கள் எழும்பப்பட வேண்டும். ஆத்மா பாரத்தோடு கூட இருக்கிற பணியாளர்கள் எழும்பப்பட வேண்டும். ஆண்டவருக்காக தன் உயிரையே கொடுக்கிற அளவிற்கு அவர்கள் கடந்து செயல்பட வேண்டும். நம்முடைய ஜெபம் வெற்றி கொடுக்கிற ஜெபமாய் அமையட்டும். ஜெபிப்போம். ஆமென்.